எந்த கோள்லையும் பிரபஞ்சத்தில் எந்த கோள்லையுமே இல்லாத ஒரு ஆச்சரியம் பூமிக்கோளுக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னால் அது பூமிக்கோள் நீரை உள்வாங்குகிற ஒரு அமைப்பாக இயற்கையிலிருந்து உண்டு பண்ணி கொள்கின்ற ஒரு அமைப்பாக இருக்குது. இது எப்போ சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு எப்போங்க மழைக்காலம்? நம்ம மழைக்காலங்கிறது பூமிக்கு நம்மளை பொறுத்தளவு ஐப்பசி கார்த்திகை மழைக்காலம்னு சொல்லுவோம். பூமியில் எங்கெல்லாம் பூமி சுற்றி வரும்போது அந்தந்த நாட்டுக்கும் அங்கங்கேயே மழைக்காலம் வரும். அப்படி தானே அவங்கவுங்களும் அப்படி தான் காலத்தை சொல்லுவாங்க. இந்த மழைக்காலம் என்று வருகின்ற காலங்களில் தான் பூமி ஸ்பேஸிலேருந்து தண்ணியை உள்வாங்குது. எங்கேருந்து உள்வாங்குது பூமி? வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் சூரியன்லேருந்து உள்வாங்குது பூமி. விண்வெளியிலிருந்து வெளின்னு சொல்கிறோமே, ஆகாயம்னு சொல்கிறோமே, விண்ணுன்னு சொல்கிறோமே, அதிலிருந்து ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோமே, அதிலிருந்து தான் பூமி நீரை உள்வாங்குது. இது யார் சொன்னாங்கிறீங்க? முதல்ல அறிவியலை உலகிற்கு எடுத்து சொன்ன வள்ளுவன் தான் சொன்னான். வானின்றி அமையாது ஒழுக்கு, நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு.